ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை இன்டெரக்டாக தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 19. பிரின்சஸ் ஐரிஸை காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவள் ஸ்பாட் ஃபைட்டிங் பண்ணும்போது கமாண்டரையே ஒரே அடியில் தோக்கடிச்சிட்டிங்களா, பிரின்சஸ் ஐரிஸ் ஸ்ட்ராங்னு தெரியும் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அடுத்ததா போஷன் ஃபெஸ்டிவல் அவள் வின் பண்ணும்போது பிரின்சஸ் ஐரிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்னு பாராட்டுறாங்க. ரிமோட் ஏரியாவில் போய் நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரின்சஸ் அப்படின்னு நைட் ஆர்டரில் இருக்கவன் சொன்னாலுமே கூட அவள் போய் ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு வரா. பிரின்சஸ் ஐரிஸ் நைட் ஆர்டரில் சேர்ந்துட்டாங்க, மிட்கார்டுக்கு ஏதோ ஒரு பெருமை அப்படின்னு மக்கள்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் ஆல்ஃபா வந்தப்போ நீ பின்னாடி உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த ஸ்கூலுக்குள்ள மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, நீங்க போனா கூட பவர்லெஸ்ஸா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா டிவைன் டீச்சிங்ஸை விசாரிக்கணும் அப்படின்னு மிட்கார்ட் கிங் கிட்ட போய் அவ பேசுவோம். அதனால நிறைய பிரச்சனை தான் கிளம்பும். ஈவன் நீ செய்யறது ரைட்டா இருந்தாலுமே கூட இதனால நிறைய எதிரிங்க கிரியேட் ஆவாங்க. எல்லாருக்கூடயும் நம்மளால ஃபைட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால மிட்கார்ட் மக்களுக்கு டேஞ்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு கிங் சொல்லியிருப்பாரு. நான் ஸ்ட்ராங்குங்கிறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. விஐபி சீட் இப்போ எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு, எல்லாத்தையுமே என்னால ரிலாக்ஸா பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ காஃபி குடிச்சிட்டு இருக்கான். உன் சிஸ்டர் மேட்சை பார்க்க வந்திருக்கியா? அம்மா நீ என்ன குடிச்சிருக்க? காஃபியா? எனக்கு கசப்பான விஷயங்களே பிடிக்காதுன்னு ஐரிஸ் சொல்லவும், இந்த ஒரு காஃபியவோ சூப்பரா மாத்துறதுக்கு ஒரு மேஜிக் இருக்கு, சுகர் அதில் ஆட் பண்ணி மில்கையும் ஆட் பண்ணீங்கன்னா அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஐரிஸும் அதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாக்குறா. சூப்பரா இருக்குன்னு சொல்றா. உள்ள ஸ்வாட் அளவு கிடையாது மேடம், இது யாரு பிச்சைக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு செக்யூரிட்டிஸ் தடுக்கிறாங்க. அவங்க என்னோட கெஸ்ட் தான், இன்விடேஷன் இல்லைனாலும் உள்ள விடுங்க, இதுதான் வார் காடஸ் பியட்ரிக்ஸ்னு சொல்லவும், எங்கப்பா வார் காடஸ் பியட்ரிக்ஸாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள விடுறாங்க. ரெண்டு நேமோட மெயின் கேரக்டர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போதான் நான் உண்மையிலேயே ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராக ஃபீல் பண்ணுறேன். ஈவன் பாருங்க என்ன ஃப்ரேம்ல இருந்து கூட எடுத்துட்டாங்க, இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எங்க இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்ல உங்க கண்ணு யார் மேல இருக்கு அப்படின்னு பியட்ரிக்ஸ் கிட்ட கேட்கவும், சிட் மேலதான் சொல்றா. சிட்டா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நான் ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். ஆமாங்க இவன் ஒரு நைட் மெட்டீரியல்லாம் கிடையாது, பிள்ளை பூச்சி பையா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. பியட்ரிக்ஸ் சொன்னா கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும், சிட் ஸ்ட்ராங்கா வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. சிட்காக நான் காக்லோ ஃபேமிலியை சேர்ந்து வந்தானே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நோபல்மேன் பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்குன்னா இந்த பியட்ரிக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான், நான் இவ கூட ஃபைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ட்ரக்கை கொடுக்கறது மூலியமா இவன் ஒரு பாப்பட் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் செய்வான். பட் இந்த ஸ்வீட் நாத்தம் இவன் மேல இருந்து வரக்கூடாது, சென்ட்டை போட்டு மறைங்க அப்படின்னு ஆஷ்பா சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க அரசே, உங்க பொண்ணு வரணும் தான் நானும் வேண்டிட்டு இருக்கேன். அவன் ஆல்ரெடி பொசஸா இருந்தா கண்டிப்பா அவளால ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு ஆஷ்பா இப்ப கிங்க போஷன் ஃபெஸ்டிவல் கூட்டிட்டு போறான். ஓரியானா மட்டும் வரலன்னா இந்த கிங்க வச்சு மிட்கார்டோட மன்னரை போட்டு தள்ளிட வேண்டியதான். கண்டிப்பா ரெண்டு கிங்டம்க்கு வார் கிரியேட் ஆகும். அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி மிட்கார்டையோ கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். ஐரிஸோட மேட்ச் அப்ப தான் மிட்கார்ட் கிங்க போட்டு தள்ள டைம் கரெக்டா இருக்கும். இந்த மண்டேன்மன் அவனை பத்தி தான் எதுவும் தெரியல, அண்டர்வால்டு ஆளுங்க தான் அவனை அனுப்பி வச்சிருப்பாங்களா அப்படின்னு ஆஷ்பா போயிட்டு இருக்கும்போது இவர் மேல நாத்த எடுக்கன்னு பியட்ரிக்ஸ் சொல்லவும், யாரை பார்த்து என்ன சொன்ன இவளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆஷ்பர் கிங்க பின்னாடி தள்ளி விடுறான். ஆஷ்பர் பொறுமையாரு, இது என்னோட கெஸ்ட் தான், வார் காடஸ் பியட்ரிக்ஸ் தான் இது அப்படின்னு காமிக்கவும், வார் காடஸ் பியட்ரிக்ஸா இவ இங்க என்ன பண்றா, அப்படி பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்பா அங்க இருந்து போறான். பிரின்சஸ் ரோஸ் மட்டும் டயத்துக்கு வரலன்னா வேற ஆப்ஷன் இல்ல, ஆனா அவ வந்துருவான்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஆஷ்பா நினைக்கிறான். நம்ம ஹீரோ சிஸ்டர் கிளார்க்கும் இன்னொருத்தனுக்கும் ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோ அச்சோ அர்ஜென்டா வருது அப்படின்னு ஓட்டுறத பார்த்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு தான் இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லி ஆஷ்பா நம்ம ஹீரோவை பார்த்து நினைக்கிறான். கிளாரோட மேட்ச்ல கிளார் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இருக்கிறதுல அந்த வார் காடஸ் பியட்ரிக்ஸும் ஐரிஸும் தான் ஸ்ட்ராங், பட் ஐரிஸ் எனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க மாட்டா அப்படின்னு ஆஷ்பா நினைக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்பவும் ஸ்ட்ராங், வரப்போற பிரச்சனையை பத்தி கவலைப்பட தேவையில்லை, என்னால அதை சமாளிக்க முடியும், ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஐரிஸ் இப்ப மேட்ச்ல போய் நிக்கிறா. இவன் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியே நான் சென்ஸ் பண்ணல, ஆனா இவன் கிட்ட ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு, அதை என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா என்னாலும் சரி இன்னைக்கு வின் பண்ண போறது நான் தான் அப்படின்னு ஐரிஸ் ரெடியா இருக்கா. ஸ்டார்ட்னு சொன்ன அடுத்த செகண்டே ஐரிஸோட தலை துண்டா போய் தரையில விழுது. டிஸ்டன்ஸ்ல இருந்து இவன் எப்படி என்ன கட் பண்ணா அப்படின்னு யோசிக்கிறா. இந்த செட்டை காணும், என் மேட்சை பார்க்காம வெளியே ஸ்நாக்ஸ் திங்க வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி கிளார் அவனை தேடிட்டு இருக்கா. பிரின்சஸ் ரோஸ் ஓரியானா மார்வேஷத்துல உள்ள போய்கிட்டு இருக்கா. ஐரிஸ் இப்ப டக்குன்னு பின்வாங்குறா. இன்னும் சாகாம தான் இருக்கா. அவன் என் கழுத்தை ஃபெட் மாதிரி ஃபீல் பண்ணனே அப்படின்னா அது இல்லியூஷனா, அவன் என்ன அங்கதான் நிக்கிறானவா பார்க்கவும், நீ அட்டாக் பண்ண போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். ஐரிஸ் ஏன் பின்வாங்கினாங்கன்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அட்டாக் பண்ணலாம் ரெடியானா, அவ கால் துண்டான மாதிரி தெரியுது. இதுவும் ஒரு இல்லியூஷனா? இல்ல, இவனோட ஸ்வாடோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச் இந்த ஏரியா ஃபுல்லா இருக்குது, இந்த கிரவுண்ட்ல நான் எங்க நின்னாலும் அவனால கட் பண்ண முடியும் அப்படின்னு ஐரிஸ் யோசிக்கிறா. என்ன எந்த செக்யூரிட்டி கார்டையோ காணோம் அப்படின்னு சொல்லி ஓரியானா உள்ள பாக்குறா. உனக்காக எல்லாத்தையும் நாங்க தயாரா வச்சிருக்கோம், நீ என்ன பண்ணணுமோ உன் கடமையை பண்ணு அப்படின்னு பீட்டா சொல்லவும், பிரின்சஸ் ரோஸ் ஸ்வாட் எடுத்துட்டு போறா. இதெல்லாம் என்ன கட் பண்ணலன்னு தெரியும், இவன் பாடியில லைட்டா மூவ்மெண்ட் பண்றதே நான் கட் பண்ற மாதிரி என்ன ஹெலிசினேட் பண்ண வைக்குது. இந்த லெவலுக்கு ஸ்கில் இருக்குன்னா இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அது இவனா தான் இருப்பான் அப்படின்னு ஐரிஸ் யோசிச்சுட்டு இருக்கவும், ஐரிஸ் என்ன பின்வாங்குறா, சும்மா அங்கங்க ஆடிட்டு இருக்கா. ஐரிஸ் வேக்குதான் சில பேர் சொல்லவும், பிரின்சஸ் ஐரிஸை பத்தி அப்படி பேசாதீங்கன்னு சில பேர் சண்டை போடுறாங்க.
அவனை என்ன கன்ஃபியூஸ் பண்ண விட மாட்டேன், அது இல்லிஜினல் இல்லை ஒரிஜினல், நான் அவனை அட்டாக் பண்ணி தீர்வேன் அப்படின்னு ஐரிஸ் அவனை அட்டாக் பண்ணலான்னு போனா அவன் கையில ஸ்வாடே இல்ல. இவ்வளவு நேரம் கையில ஸ்வாட் இருந்த மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சது. அவனோட ஷீட்லேயே தான் இருக்கா, அவன் இன்னும் அதை எடுக்கவே இல்லையா அப்படின்னா இவன் ஐகேஸ் அவனோட ஸ்லைட் மூமெண்ட் இது எல்லாமே என்ன இலுசினேட் பண்ண வைக்கிறதுக்கு தானே அப்படின்னு பார்த்தா அசால்ட்டா நம்ம ஹீரோவா ஸ்வாடை தடுத்தாவா சங்கிலியா பிடிச்சு இது இன்னும் முடியல, ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஐரிஸோட அப்பா அதாவது மிட்கார்டோட கிங் அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனோட அந்த டெக்னிக் எனக்கு தெரிஞ்சு யாருமே இது நாள் வரைக்கும் இப்படி யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு ஆஷ்பாவ் கிட்ட போய் பார்க்குறான். அவனோட டெக்னிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, நான் அவன் கூட ஃபைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பியட்ரிக்ஸ் சொல்றா. ஒரேனா அந்த இடத்துக்கு வரவும் எஸ் நான் எதிர்பார்த்த மாதிரியே பிரின்சஸ் வந்துட்டா அப்படின்னு ஆஷ்பாவ் யோசிச்சுட்டு பிரின்சஸ் ரோஸ் உங்களுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், அரசி அவகிட்ட பேசுங்கன்னு சொல்லவும் ரோஸ் நீ திரும்ப வந்ததுல சந்தோஷம் கிட்டவா அப்படின்னு அவர் கூப்பிடுவோம். அப்பா ஒரியானா கிங்டம்க்கு நல்லது பண்ணணும் தானே எப்பவுமே சொல்லி வளர்த்துருக்கீங்க, நான் எனக்கு எது சரின்னு படுதோ அந்த பாதையில தான் போக போறேன் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் உன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன் ரோஸ் அப்படின்னு அவர் சொல்லவும் ஹே நான் உன்னை இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆஷ்பாவ் சொல்றான். ரோஸ் அட்டாக் பண்ண வரவும் கிங்க ஷீல்டு மாதிரி வச்சா அவ கிங்கோட ஹார்ட்லயே குத்தி அவனை சாவடிக்கிறா. ரோஸ் ஐ லவ் யூ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இறந்து போறாரு. என்னோட பாப்பாட்ட நீ கொன்னுட்ட, என்னோட பிளான் மொத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட அப்பாவியை எப்படி நீ கொன்ன அப்படின்னு வா கேட்கவும் ஒரு பிரின்சஸா என் கடைசி மிஷன் இதுதான் அப்படின்னு வா தன்னைத்தானே கொல்ல போகவும் அவளை பொடிங்கன்னு ஆஷ்பாவ் சொல்றான். என் மாற வேஷத்தை கலைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு, நான் தான் ஷேடோ, ஐயோ வாய்ஸை சேஞ்ச் பண்ணுமே, நான் தான் ஷேடோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஸ்டைலிஷ் பேண்டிட் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லி ரோஸ் ஒரியானா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. ஸ்டைலிஷ் பேண்டிட் ஸ்லேயர் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு ஒன்று நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல நான் ஒன்றை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு ஃபிளாஷ்பேக்கை சொல்றா. ஓடி போறவனுங்களாம் கோழையான திருடனுங்க, தைரியமா சண்டை போடுறவன் தைரியமான திருடன் அப்படின்னு எல்லாரையும் நம்ம ஹீரோ கொண்டுட்டு இருக்கான். பத்திரமா வீட்டுக்கு போ சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் ஒரு நிமிஷம் நீ யாரு அப்படின்னு ரோஸ் கேட்கவும் இப்போதைக்கு நான் ட்ரைனிங்ல தான் இருக்கேன், ஸோ என்னோட பேரு ஸ்டைலிஷ் பேண்டிட் ஸ்லேயர் அப்படின்னு என்ன கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பியிருப்பான். அது நீ தான் இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு ஷேடோ, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீ இவ்வளவு எதிர்த்து போராடிட்டு இருக்க, ஆனா நான் ஃபைட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் எடுத்தோம் சாகிறதுக்கு போனேன் அப்படின்னு ரோஸ் சொல்லவும் உன்னோட ஃபைட் என்ன முடியல பிரின்சஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இப்போ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. என் மற்ற ஆளுங்கள்லாம் எங்க போனாங்க அப்படின்னு ஆஷ்பாவ் தேடுறான். பேட்டாவா ஆளுங்களும் மற்றவங்கள ஆல்ரெடி கொண்டுட்டாங்க, நான் இவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்கு போறா. அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். நின்ன இடத்துல இருந்து ஒரு இன்ச் கூட நம்ம ஹீரோ பின்னாடி நகரல. இதுதான் சான்ஸ் ஆஷ்பாவ் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடு வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிற போது கிளைமேக்ஸான லாஸ்ட் எபிசோட் அதாவது நெக்ஸ்ட் எபிசோடு இதை பட்ட இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஒரேயான கிங்டமோட அரசரை கொண்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த கிங்டமோட கண்ட்ரோலை ஆஷ்பாவை எடுத்துக்கிடலாம். மிட்கார்டோட கிங்கும் அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பான். அவனையும் கொண்டாச்சு அப்படின்னா மிட்கார்டும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணியிருப்பான். பட் ஐரிஸ் தோத்ததுனால மிட்கார்டோட கிங் அங்கேருந்து எரிஞ்சு போயிடுவாரு. ஆஷ்பாவும் இதை எதிர்பார்க்காததுனால அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருப்பான். ஓரியானா கிங்டமோட கிங்கை கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த கிங்டமை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஓரியானா பிரின்சஸ் வந்து அவங்க அப்பாவான கிங்கை குத்திட்டதுனால ஆஷ்பாவோட பிளான் இப்போ ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.